10th 7th யூனிட் கெமிஸ்ட்ரியில் அணுக்களும் மூலக்கூறுகளும் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற லெசனை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். 9th இதை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஜஸ்ட் பார்க்கலாம். அணுக்கள் அப்படிங்கிறது நம்மளை சுற்றியுள்ள அனைத்து பருப்பொருட்களும் அணுக்களால் தான் ஆக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். பருப்பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பொருள், ஒரு கல், ஒரு சின்ன பில்டிங், பெரிய யூனிவர்ஸ், இது வரைக்கும் இந்த 3 ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே எதனால தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. கிரேக்க விஞ்ஞானிகள், கிரேக்க தத்துவ விஞ்ஞானிகள் கிமு 5 வரைக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அணுக்களானது பிளக்க முடியாது அப்படிங்கிறத அணுக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அணுக்கள் அப்படிங்கிற வார்த்தை, ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆட்டமோஸ் அப்படிங்கிற கிரீக் லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. ஆட்டமோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டிவிசிபிள், பிளக்கக்கூடியது அல்ல, பிளக்க முடியாதது. நம்ம ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறோம், அதை தூள் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தூள் பண்ணவே முடியாத நிலைமை போய் நிற்கும். அதை தான் நம்ம அணு அப்படின்னு சொல்கிறோம். அப்படிதான் அவங்களும் புரிஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த நவீன விஞ்ஞானிகள், நவீன அறிவியலாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அணுவானது பிளக்கக்கூடியது, அணுவில் வந்து மீண்டும் உட்பொருட்கள் இருக்கு, உட்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதை நம்ம 9th படிச்சிருக்கோம். ஜான் டால்டன் அப்படிங்கிறத முதல்ல அணுக்கொள்கையை வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் வந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் சொன்ன அணுக்கொள்கையில நிறைய குறைகள் இருக்கு, தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ்பர்க், ஸ்கோன்பர்கர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அணுக்கொள்கையில நிறைய தவறுகள் இருக்கு, ஜான் டால்டனோட கொள்கையில தவறுகள் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொள்கைகள், தவறான கொள்கையில திருத்தப்பட்டு நவீன அணுக்கொள்கையா வெளியிடப்படுது, அதாவது மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ இப்போ நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படிங்கிற லெசன்ல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அணுக்கொள்கை, நவீன அணுக்கொள்கை. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். அதே போல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு முக்கியமான ஒரு 4 மார்க் வினாவாக வரக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் அதை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆக்கப்பட்டுள்ளது, அணுவானது பிளக்கக்கூடியது. எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, புரோட்டான்கள், நியூட்ரான்கள், எலக்ட்ரான்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஸ்லேட் வருது, அணுவானது பிளக்கக்கூடியது. ஒரே அணுவில் 2 விதமான அணு நிறைகள் காணப்படும். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளா குளோரின் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த குளோரினை பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 விதமான குளோரின் இருக்கு. அதோட அணு எண் வந்து சேமா இருந்தாலும் அணு நிறை வந்து வேறையா இருக்கு. இப்போ இங்க 17 இருக்கு, ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 35 37 இருக்கு. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரியான அணு எண்ங்கிறது புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை பொறுத்தது, ஆனா அணு நிறை நியூட்ரான்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ நியூட்ரான்கள் எண்ணிக்கை மாறுபடும் போது ஒரே தனிமத்துக்கு, ஒரே அணுக்கு 2 விதமான அணு நிறைகள் காணப்படும். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாயிண்ட் ஐசோபார்கள். 2 விதமான வேறுபட்ட தனிமங்கள் ஒரே அணு நிறையை பெற்றிருக்கக்கூடும். இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோபார்கள் சொல்றோம். அதை தான் இங்க நம்ம எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்கோம். இதோட அணு எண் வந்து வேற, பட் அணு நிறை மேல பாருங்க ரெண்டுமே சேமா இருக்கு. ஆர்கான், கால்சியம் ரெண்டுக்குமே அணு நிறை வந்து ஒரே மாதிரி இருக்கு. இது காரணம் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்கள் எண்ணிக்கை தான். ஸோ இந்த அணு ஐசோடோப்புகள் அண்ட் ஐசோபார்கள் இதுவும் எதில் கேட்கலாம் அப்படின்னா 2 மதிப்பெண் வினால கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அணுவானது ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு அணுவானது வேறொரு அணுவாக மாற்ற முடியும் செயற்கை கதிரியக்க முறையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எந்த ஒரு அணுவும் ஒரு எளிய விகிதத்தில் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2 மாலிகூல்ஸ் கொடுத்துருக்கோம், குளுக்கோஸ், சுக்ரோஸ். ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், குளுக்கோஸ் C6H12O6 இருக்கு. அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, எளிமைப்படுத்தணும் 1:2:1 வரும். இதே சுக்ரோஸுக்கு வரும்போது அப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது 1:2:1 வரவே வராது. அப்போ ஒரே எளிய வடிவில தான் இருக்கணும், 1:2:1 தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் அடுத்த நவீன அணுக்களும் அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பொருட்களும் அணுக்களால தான் ஆகியிருக்கு. அதே போல இந்த பாயிண்ட்டும் அதை தான் போஸ்டேட் பண்ணுது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு வேதி வினை நடக்குது அப்படின்னா அதில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் என்னமா தான் இருக்கும் அப்படின்னா அணுவா தான் இருக்கும். ஏன்னா இந்த அணுல தான் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் இருக்கு. இந்த எலக்ட்ரான் தான் ஒரு அணுல இருந்து இன்னொரு அணுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காம்பினேஷன், அதாவது சேர்க்கையோ பிரிதலோ இந்த மாதிரி புதிய மூலக்கூறு உற்பத்தி செய்ய முடியும். அப்போ ஒரு வேதி வினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் என்ன சொல்றோம் அப்படின்னா அணு அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட். அணுக்களின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். E = mc². இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. E = mc². கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த நூற்றாண்டின் தலை சேர்ந்தவனே ஐன்ஸ்டீன் தான் இதை கண்டுபிடிச்சாரு.
ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈங்கிறது ஆற்றல் அல்லது எனர்ஜியை குறிக்குது, எம்ங்கிறது அது மாஸ், சிங்கிறது ஒரு மாறிலி, அந்த நம்பர் மாறாது. அப்போ அந்த அணுவோட மாசை பொறுத்தளவுக்கு எடையை பொறுத்து அணு நிறைய பொறுத்து அதோட எனர்ஜி மாறுபடும் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இதுக்காக இதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. நவீன அணுக்கொள்கை அப்படிங்கிறது ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மதிப்பெண் வினால கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நான் சொன்ன மாதிரி ஐசோடோப்புகள், ஐசோபார்கள் இது ரெண்டுமே 2 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் வந்து 1 மார்க்ல கேட்கற வாய்ப்பு இருக்கு. ஸோ மதிப்பெண் அடிப்படையிலையும் இந்த ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஸோ மாணவர்களே, உங்கள்கிட்ட புத்தகம் வந்திருக்கும், இது வந்து தெளிவாக பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கிளாஸ் உங்க நேமையும் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு ஆசிரியர்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இந்த பாடத்தின் அனைத்து பகுதிகளையும் சிறு சிறு வீடியோக்களை உங்களுக்கு அனுப்புறோம். ஹோம்ஒர்க், இந்த பகுதியில் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த கேள்வியை ஒரு தாட்டி எழுதி பாருங்க, பார்க்காம எழுதி பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ஐசோடோப்புகள், ஐசோபார்களுக்கு வந்து நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அதோட எடுத்துக்காட்டுகள் எழுதணும். அதே போல கடைசியாக சொல்லக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் பாயிண்ட்டுக்கு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த சமன்பாடு எழுதணும். இந்த 3 எழுதினாத்தான் முழு மதிப்பெண் கிடைக்க முடியும். ஸோ இந்த எடுத்துக்காட்டி இந்த சமன்பாடையும் எழுதி பார்த்துக்கங்க. அதே போல இதில் இருக்கிற 7 பாயிண்ட்ல அட்லீஸ்ட் 6 பாயிண்ட் ஆச்சு நீங்கள் தரவை எழுதுற மாதிரி பார்த்துக்கங்க. எழுதிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ் டீச்சருக்கு சப்மிட் பண்ணுங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. புத்தகத்தை எப்பவுமே கையில் வச்சுட்டு கல்வி தொலைக்காட்சியும் பாருங்க. அதே போல நம்ம பள்ளியில் ஆசிரியர் எடுக்கக்கூடிய வீடியோ தொடர்ந்து பாருங்க. நன்றி.